அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ருக்ஷன். அஸ்வஸ்ம பிரிவினால் கிடைத்த விசேட மற்றும் மகிழ்ச்சியான செய்தியொன்றை உங்களிடம் பகிர்வதற்காக இந்த வீடியோவை வழங்க இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான புதிய அசஸ்ம செய்திகளை நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் என்னுடைய இந்த அசஸ்ம டெக் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு அசஸ்ம தொடர்பான புதிய செய்திகளை உடனுக்குடன் அறிஞ்சுக்கொள்ளலாம். அதோட இன்றைய காணொலியில் மிக முக்கியமான விஷயத்தை, அநேகமானவருக்கு தெரியாத விஷயத்தை நான் இன்னைக்கு பகிர இருக்கின்றேன். அதனால் முடிஞ்சளவு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன விஷயம்னு. அதாவது அஸ்வஸ்ம 70 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான முதியோர் கொடுப்பனவு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஜனவரி 27 இருந்து வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வீதம் அவங்களுக்கு வைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கான இந்த வீடியோவில் மிக முக்கியமான செய்தி. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு மட்டும்தானா இந்த முதியோர் கொடுப்பனவு? இல்லை, சில நேரம் முதியோர் கொடுப்பனவு அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு தவிர சில நேரம் அவங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் இல்லாட்டி அவங்களுக்கு முதியோர் அட்டை மூலம் தபால் அலுவலகத்தில் அவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவாங்க. இது 2 பிரிவை சாராத, அதாவது எனக்கு கியூஆர், அதாவது அஸ்வஸ்ம கியூஆர் கோடும் இல்லை, தபால் அட்டையும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முதியோர் கொடுப்பனவு கிடைக்கப்பெறுவது இல்லை. சில நேரம் முதியோர், அதாவது உங்களுக்கு ஒரு அஸ்வஸ்ம கொடுப்பனவு அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கான கியூஆர் இருக்கும், ஆனால் எனக்கு இன்னும் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான முதியோர் காசு கிடைக்கல. அப்படி இருந்தால் என்ன காரணங்கள்னா என்னன்னா, பிரதானமாக 7 காரணங்கள் இருக்குது. அதாவது உங்களிடம் ஒரு கியூஆர் கோட் இருக்குது, 70 வயதை பூர்த்தி அடைஞ்சிருந்தாலும் எனக்கு இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்கல. அதற்கான காரணங்கள் பிரதானமாக 9 காரணங்கள் இருக்குது. இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காமைக்கான காரணங்கள் 9 இருக்குது. அதில் வாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா ஏன் அவங்களுக்கு முதியோர் கொடுப்பனவு கிடைக்கலன்னு. முதலாவது காரணம் என்னன்னா, அவங்க அஸ்வஸ்ம நலன்புரி சபையில் இதுவரை பதிவு செய்யாமை. அதாவது அவங்களுக்கு இதுவரை எந்தவித ஒரு கியூஆர் கோடு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அஸ்வஸ்ம ஊடா முதியோர் கொடுப்பனவு வழங்க மாட்டாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா, முதியோர் கொடுப்பனவு கிடைக்காமைக்கு அதாவது முதியோர் அல்லது குடும்ப அங்கத்தவரின் விவரம் 2 கியூஆரில் உள்ளமை. என்னன்னா இது அர்த்தம் என்னன்னா, அதாவது குறித்த அங்கத்தவர் அல்லது முதியோட டீட்டெயில்ஸ் 2 கியூஆரில் இருந்தால் அவங்களோட பேமெண்ட்டை, அதாவது முதியோர் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது அஸ்வஸ்ம பேமெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து மூணாவது காரணம் என்னன்னா, இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காமைக்கு உரித்த கியூஆரின் வங்கி கணக்கு விபரம் பொருந்தாமை. இப்போ உதாரணத்துக்கு கியூஆர், அதாவது விண்ணப்பதாரியின் பேரில் கியூஆர் இருந்தாலும் அதனுடைய தொடர்புடைய வங்கி கணக்கு விபரம் இன்னொருத்தரோட இருந்தால், அதாவது அந்த குடும்ப அங்கத்தவர் தவிர வேறொருத்தரோட வங்கி கணக்கு விபரம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. அதே மாதிரி நாலாவது காரணம் என்னன்னா, விண்ணப்பதாரியிடம் 2 கியூஆர் உள்ளமை. அதாவது ஒரே கியூஆர், அதாவது ஒரே ஐடென்டி கார்டு நம்பரில் 2 கியூஆர் இருக்குது. அதனாலையும் இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது.
அதே மாய்க்க ஐந்தாவது காரணம் என்னன்னா இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காததுக்கு இதுவரை வங்கி கணக்கு விவரம் வழங்காமை. சில நேரம் அவங்க 70 வயதை பூர்த்தி அடைந்திருந்தாலும் அவங்க அவங்களோட வங்கி கணக்கு விபரத்தை அந்த கியூஆருக்கு வழங்கி இருக்காட்டியும் அவங்களுக்கு முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. அதே மாதிரி ஆறாவது காரணம் என்னன்னா பிறந்த ஆண்டு தேசிய அடையாள அட்டையுடன் பொருந்தாமை. அதாவது இவங்க வீட்டுக்கு டீட்டெயில்ஸ் எடுக்கிறப்ப சில நேரம் ஐடி கார்டு நம்பரோட அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மாறி சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டும் மெச்சாகியிருக்காது. அதனாலையும் இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. ஏழாவது காரணம் என்னன்னா தவறான தேசிய அடையாள அட்டை எண்ணை வழங்கியிருத்தல். உதாரணத்துக்கு அவட உண்மையான தேசிய அடையாள அட்டையை தவிர்த்து வேறொரு தேசிய அடையாள அட்டையை வழங்கியிருந்தாலும் இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. அதே மாதிரி எட்டாவது காரணம் என்னன்னா குறித்த பயனாளி முறையீடு செய்திருத்தல் அல்லது பொதுமக்களால் ஆட்சேபனை தெரிவித்திருந்தால். அப்படின்னா என்னன்னா குறித்த பயனாளி எனக்கு அசஸ்மெண்ட் கொடுப்பனவு கிடைக்கலன்னு சொல்லி முறையீடு செய்திருந்தாலோ அத்துடன் பொதுமக்களால் நீங்கள் அசஸ்மெண்ட் கொடுப்பனவு பெற தகுதி இல்லை என அவங்க ஒரு ஆட்சேபனை தெரிவித்திருந்தாலும் முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. அதே மாதிரி இறுதியான காரணம் என்னன்னா குறித்த பயனாளியின் கியூஆர் நிரந்தரமாக இல்லாமல் செய்திருத்தல். அதாவது குறித்த பயனாளி அவங்களே என்னுடைய கியூஆரை நிரந்தரமாக இல்லாமல் செய்திருந்தாலும் இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்காது. ஆதலால் இந்த 9 காரணங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உரிய நீங்கள் பிரதேச செயலகத்தில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அநேக மாணவர் எனக்கு முதியோருக்கு 70 வயதை பூர்த்தி அடைந்திருந்தாலும் எனக்கு இன்னும் இந்த முதியோர் கொடுப்பனவு அசஸ்மெண்ட் கிடைக்கலன்னு நிறைய பேர் பிரதேச செயலகத்துக்கு சென்று பல இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உரிய பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டால் அந்த முதியோர் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.